ஹாய் உறவுகளே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது நான் வறுத்தி இடித்து வச்ச மாவில் செய்ய போகிறேன், அரிசி மாவு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவில் நல்லா பரட்டிக்கிறணும். இந்த மாவில் செஞ்சால் தான் நல்லா வாசமாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். சாதா மாவுலேயே செய்யலாம், ஆனால் இந்த மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கிறணும். உருட்டிட்டு நான் 3 பங்காக பிரித்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து உருட்டுறதுக்கு மாவு உருட்டு நல்லாயிருக்கும். நான் அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லைனா கருப்பட்டி எதுனாலும் எடுத்துக்கலாம். இது 3 அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோன்னா, ஏன்னா மண் இதெல்லாம் இருக்கும். நான் இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது தான் இந்த மாவை போடணும். இல்லைனா ஒன்றோட ஒட்டி மாவு இல்லைனா கரைஞ்சி போயிடணும். இது வெந்து மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் தான் 2வது போடணும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் இந்த மாவுலேயே கொஞ்சோன்னு மட்டும் எடுத்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கிறணும். அந்த வீடியோ நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் இதுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறணும். ஏலக்காய் நல்லா வாசமாக மணமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.